இந்த வீடியோல கொஞ்சம் பிசினஸ்க்கு தேவையான மார்க்கெட்டிங் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுமா? இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கூகுள் மை பிசினஸ். லோக்கல் கஸ்டமரை ஃபைண்ட் பண்ண யூஸ் ஆகுற பெஸ்ட் டூல் தான் கூகுள் மை பிசினஸ். ஒரு குயிக் சர்ச்ல உங்க பிசினஸோட ஃபுல் டீடைல்ஸ், ரிவ்யூஸ், டைரக்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும். இதுக்கு கூகுள் மேப்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா மட்டும் போதும். கூகுள் மை பிசினஸ் யூஸ் பண்ணி உங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணுமா? உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்க பீப்புளுக்கு உங்க பிசினஸ் பத்தி தெரியணுமா? இன்னைக்கே உங்க அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், சோஷியல் மீடியா பேஜஸ். Facebook, Instagram, Twitter, LinkedIn அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு. எந்தெந்த சோஷியல் மீடியா பேஜஸ்ல உங்க கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்து அதுல உங்க பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இது உங்க கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கிரியேட் பண்ணா மட்டும் போதுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல, அதுக்கப்புறம் உங்க பேஜை டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு உங்க பிராண்டை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்க கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி வர ரிவ்யூஸை நியூ கஸ்டமருக்கு தெரியப்படுத்துங்க. இது உங்க பிராண்டை பத்தின ரெபியூட்டேஷனை டெவலப் பண்ணும். தென் ஸ்ட்ராங் ஆன்லைன் பிரசன்ஸ். சோஷியல் மீடியா பேஜஸ்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணணும். இதனால கஸ்டமர்ஸ் எங்கேஜ்டா இருப்பாங்க அண்ட் நியூ கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம். மூணாவது, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியால இருக்க பர்சனுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கும். அது மூலமா நம்ம பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க: மெகா, மேக்ரோ, மைக்ரோ, நானோ. நம்ம மைக்ரோ லெவல்ல இருக்க 2K, 3K, 5K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க பர்சனை கான்டாக்ட் பண்ணாலே போதுமானது. சோ இந்த மார்க்கெட்டிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க